நீ ஏன் உன் ஓட்டம் முடிந்தது, இன்னும் கொஞ்ச காலத்தில் முடியப் போகிறது என்று நினைக்கின்றாய்? உன் நினைவுகள் அல்ல. உன் சூழ்நிலை நிமித்தம் உன் ஓட்டம் முடியாது. உன் பலவீன நிமித்தம் உன் ஓட்டம் முடிவதில்லை. உன் ஓட்டம் எப்பொழுது முடிய வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். ஏன் உன்னால் நான் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட முடியவில்லை என்றால், உன்னை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவங்களை தள்ளிவிட்டு ஓட உனக்கு மனமில்லை. உன்னை நெருக்குகிற பாரங்களை தள்ளிவிட உனக்கு மனமில்லை. வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் உன்னை சூழ பார்த்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து கொஞ்சம் அக்கறையற்றவனாய் நீ இருக்கிறாய். அது நிமித்தம் உன் ஓட்டம் மந்தப்படுகிறது. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி என் பலத்த கருத்துக்கள் அடங்கியிருந்த நீ உன் எதிர்காலங்களின் உள்ளங்கரத்தில் வரைந்திருக்கிறேன் என்பதை ஏன் மறந்து போனாய்? உன் வாழ்க்கை என்னுடைய கரத்தில் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இம்மட்டும் நடத்தின நான் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறேன். தேசத்தின் சேமத்தில் அவனை முடிசூட்டுவேன். நேர்ந்து கொண்டதை கர்த்தருக்கு செலுத்து. இனி தாமதியாதே. பொல்லாப்புடுக்கு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை எனக்காது. வாளை கிழியத்தக்கதான ஆசீர்வாதத்தில் அவனை முடிசூட்டுவேன். முழியறத்தோடு இனி என்னை தேடினபடியினால் இதை உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அறியப்படாத ரகசியங்களை வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை. புதிய வழியை நீ காணப்போகின்றாய். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு. அவர்களுக்குள்ளே மார்க்கபேதங்கள் உண்டு. அவர்கள் ஒருவரோடொருவர் அடித்துக் கொள்வார்கள். நீயோ என் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு முன்பு நடந்து வருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.